அனைவருக்கும் தமிழ் வணக்கம். ஆட்டோக்காரன் கூட ஸ்பேரிங் போடுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸின்னு ஒருத்தர் இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ரேப்பிடோ வந்து பார்த்தோன்னா நம்மக்கிட்ட அதிகப்படியான காசு வாங்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறான்ற விஷயத்தை இந்த வீடியோ முடியிருப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. எனக்கு 2 சம்பவம் நடந்தது, அதை நான் சொல்கிறேன். ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா படத்துக்கு போகுது, நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ரேப்பிடோ போட்டால் 20 நிமிஷம் ஆச்சு புக் ஆகுது. சரி ஒருத்தன் அக்செப்ட் பண்ணிட்டானேன்னு பார்த்தா அவன் மேப்பு போட தெரியாமல் 5 நிமிஷம் கழிச்சு வரான். அதுக்கப்புறம் சரி நான் ஏறி போன பிறகு என்கிட்டே சொல்லி தான் நான் மேப் போட்டிருப்பேன். அவன் மேப்பை போட்டுக்கிட்டு பிரிட்ஜ் மேலே ஏறணுமா கீழே ஏறணுமான்னு என்னையும் கேட்குறான். நான் வந்து தெரிலன்னு சொன்ன உடனே இவன் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி வந்து நான் ரைடு கேன்சல் பண்ணிடலான்னு பார்த்தேன், என்கிட்டயே டைலாக் விட்றான். சரி ஓகே, அது முடிஞ்சு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது முடிச்சிட்டேன். இன்னொரு நாள் என்னென்னா, நான் படத்துக்கு டிக்கெட்டே நான் போடுது, ரேப்பிடோ நான் புக் பண்ணால் உடனே ரைடு அக்செப்ட் பண்ணிட்டு என்ன சொன்னால், தயவு செஞ்சு ரைடை கேன்சல் பண்ணாதீங்க, நான் வந்துனே இருக்கேன்னா. சரி நான் வெயிட் பண்ணுறேன், தயவு செஞ்சு கேன்சல் மட்டும் பண்ணுறாதீங்கண்ணா. சரி வாங்க அப்படின்னு நான். அதுக்கப்புறம் என்னாச்சு, வந்த பிறகு எவ்வளோ அமௌண்ட்டு காட்டுதுன்னு கேட்டான். 120 ரூபான்னு. எங்கே ட்ராப்பு? ரோஹினி தேட்டர். எக்ஸ்ட்ரா 30 ரூபா போட்டு கொடுங்கண்ணா. எதுக்கியா 30 ரூபா, வண்டி கட்டுப்படி ஆகாது அப்படின்றான். இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தாலும் நான் ரைடாக நான் கேன்சல் பண்ணிடுவேன், இப்போ எது என்னத்துக்கிடா சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு, இல்லை சார் அது இருந்தால் தான் வர முடியும், அப்படியாப்பட்ட ரைடே எனக்கு தேவையில்லை போடான்னு சொல்லிட்டு நான் அதை கேன்சல் பண்ணிட்டேன். நான் படத்துக்கும் போகல. சரி பார்த்துக்கலாம் இன்னொரு நாள்னு சொல்லிட்டு நான் இன்னொரு நாள் வந்து நான் என்ன பண்ணிட்டேன், போட்டால் எவனுமே வரல ரேப்பிடோ. சரி நானும் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். 2 கிலோமீட்டர் நான் நடந்தே போயிட்டேன் கிட்டத்தட்ட. எங்கேருந்து? கோபாலபுரத்துலேருந்து மயிலாப்பூர். சரி இது என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் சரி நம்ம சும்மா ரேப்பிடோ போடுவோன்னு சொல்லிட்டு நான் போட்டேன். நான் எங்கே 400 மீட்டர்லேருந்து நான் எங்கே போய் சேரணுமோ 400 மீட்டர்லேருந்து நான் போடுறேன். அப்போ 46 ரூபா. அப்போ நான் கோபாலபுரத்துலேருந்து அங்கே போய் சேர்றதுக்கு அப்போ எவ்வளோ காட்டுச்சு? 46 ரூபா. ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸு? 2 கிலோமீட்டரில் இருந்ததுக்கும் 46 ரூபா, வெறும் 400 மீட்டர் போய் சேர்றதுக்கும் 46 ரூபானா என்ன எப்படியாப்பட்ட ஒரு ஸ்கேமில் பண்ணிகிட்டு இருக்கானுங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. வாட் எவர். ஸோ இதுக்கான ஆல்டர்னேட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேக்ஸிமம் ட்ரெயின் பஸ்ஸு யூஸ் பண்ணி தான் பழகிக்கணும். அப்புறம் மெட்ரோ ட்ரெயின் இருக்குது, அதை யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. இல்லை நான் வந்து போய் சேர்ற இடம் அந்த மாதிரி வந்து ட்ராப்பே இல்லைன்னா நடக்க பழகிக்கோங்க. நடந்தால் கூட எப்படி சொல்லுது, உடல் நலத்துக்கு ஆரோக்கியம், ஃபுட்டு டைஜஷன் ஆகும், கேஸ்ட்ரிக் பிரச்சனை வந்து குறையும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்ஸை ட்ரை பண்ணி பழகிக்கோங்க. மேலே இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.